தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் கிட்ஸ் அண்ட் ஃப்ரீக். திஸ் இஸ் மீ சந்தியா. திஸ் இஸ் மனோஜ். நம்ம இப்போ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதய முரளி நம்ம அதர்வாவோட நெக்ஸ்ட் மூவி. ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, கட்டழகி அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா இதய முரளியிலேருந்து வந்த ஒவ்வொரு கிளிம்ஸும் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும், எல்லாமே நாங்கள் ரியாக்ட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அட்டாச் பண்ணுறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் வந்த எல்லா அப்டேட்ஸுமே எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சாங்ஸ் எல்லாம் ஒன்னொன்றுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்ல ஜாலியாக. லாஸ்ட் டைம் ஒரு சாங் போன வாரம் ரிலீஸ் ஆனல, வாமா வாமா சாங் வந்து ஒரு மாதிரி நல்ல ஜாலியான வைப்பாக இருந்துச்சு. சீரியஸாக இதில் இருக்க சிங்கிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஸ்டைலில் இருந்தாலுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த பாட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. கட்டழகின்னு இருக்கிறப்போ மைபி இதை ஃபோக் ஸ்டைலில் தான் கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்றது தெரியல. நம்ம இது வரைக்கும் நாங்கள் 2 பேருமே கேட்கல, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்க போகிறோம். ஸோ எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, இல்லை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களால் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரியாக்ட் பண்ணி போஸ்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக. அண்ட் இன்னொரு விஷயம் நான் வந்து சொன்னோம், நான் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் டிஜேன்னு ஒருத்தர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏஐ வச்சுனா நிறைய வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ அவர் என்னன்னா ரீசெண்டாக நம்ம முரளியை வச்சு இதய முரளிக்கு அதர்வாவோட இதில் முரளியோட ஃபேஸ், அவங்க அப்பாவோட ஃபேஸை வச்சு அந்த வீடியோ பண்ணிட்டு இருந்தாரு. அது பார்க்குறதுக்கு உண்மையிலேயே நல்லா இருந்தது. ஆக்சுவலாக நம்ம பேசிட்டு கூட இருந்தோம்ல, இதய முரளின்னு பேர் வச்சது காரணம் ஒன் சைட் லவ், நம்ம முரளி அவர் தான் ஆப்டான ரோல் பண்ணுவார், இப்போ அதர்வா பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்போ என்னன்னா அவரோட ஃபேஸே மாற்றி அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ஆக்சுவலாக நீ மறக்காம பாரு, அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ஆக்சுவலாக எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாஸ்டாலஜி ஃபீல் வந்துச்சு. கண்டிப்பாக அதர்வா அண்ட் அவங்க ஃபேமிலியெல்லாம் பார்க்குறப்போ அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கண்ணில் ஒரு கண்ணீர் ஒரு நினைக்கிறேன். ஸோ டிலே பண்ணாமல் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ சாங்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? எனக்கு கில்லியோட செட்டு ஆமாண்டா, தோணுதா? மொட்டை மாடினானோ அப்படியே டக்குனு அதான் தோணுச்சு. தமன் நிகாரிகா கண்ணாடி கிளியே அடி கண்ணாடி கிளியே என் குட்டி நெஞ்சல் கூட கத்திர நாகரத்தினமே நாட்டி சொல்லையே அடி நாட்டி சொல்லையே உள்ள பரு என்ன ஊருக்குள்ள பேரடிக்கணுமே டிங்காலில் உன் பக்கத்துல நான் இருக்கணுமே அந்த நாளில் அடி பக்கத்துல நீ இருக்கணுமே போட்டு என் நெஞ்சு பக்கம் நீ இருக்கணுமே ஒரு போராட்டி நான் படிக்கணுமே கட்டழகி 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 அடேங்கப்பா, இவங்க 2 பேர் பேர் போடுறது. ஆமா. நல்லா இருக்குடா. ஃபேமிலிக்குள்ள சேர்த்துக்கோமா. ஓ ஏய், மூஞ்சி விடாம பாடுறேன்னு சொன்ன, பாடு. ஆமா இல்ல? ஓ அப்படியா? சர்ணத்துல பாடுறேன். குத்து மலர்ல கட்டுன செண்டு முத்து மணி வச்ச ரத்தின துண்டு சுத்தி வரசையும் சித்திர கொட்டிடும் சித்திரம் உண்டு. நிலவும் பொன்னி நதியும் உண்டு, நிலவும் மட்டும் உண்மையும் உண்டு. என்ன சுகம் அந்த சொல்லல இங்கே எங்கடி உன்னட பங்கே. அது கோமா விட்டு கோமா திட்டி கோமா தொட்டு கோமா ஒத்து போக
அடி கட்டாலங்கி கட்டாலங்கி கண்ண தோரண்டா ஒட்டாலடி ஒட்டாலடி உள்ள பரண்டா சக்கலி வச்ச இருந்தா இந்த சக்கலி மச்சா கொல்ல தமிழ் டான்ஸ் பார்த்தியாக்கா? நல்ல ஜாலியான ஒரு பாட்டு சாங். நட்டி வருதான். ஃபேமிலிக்குள்ள சேர்த்துக்கோமா ஓகே. ஓகே நைஸ். ஆக்சுவலி நம்ம வந்து எஸ்பிபி அவர் தான் அந்த மூச்சு விடாம ஆமா. பாடுறத வந்து அது நம்ம என்ன பாடுறோம். படம் அது? அமர்க்கலமா? அமர்க்கலத்திலயா? அது என்ன எனக்கு படம் அது? நம்ம சரியா தலன்னு தெரியல. தெரியும், பட் எனக்கு என்ன மூவி அப்படிங்கிறது தெரியல. அந்த முத்துமணி ரத்தினங்களும் அந்த பழைய பாட்டு. அந்த படம் தான் மூச்சு இல்லாம பாடினதா? ஆமா, தல படத்துல ஒரு தடவை பாடியிருப்பாரு தெரியுமா? சத்தம் இல்லாத தனிமை அதுலயும் கேட்டேன் மூச்சு முத்தம். இல்லாம. அதுவும் மூச்சு இல்லாம தான் ஓ, பாடியிருப்பாரு. அது எனக்கு தெரியல. நான் இந்த பாட்டை சொல்றேன், மேபி நீ பழைய பாட்டு நான் வந்து சொல்றீங்க. ராதிகாவும் எஸ்பிபியுமே இருப்பாங்க அதுல. ஓகே, அதுல மூச்சு இல்லாம பாடுவாங்க. மூச்சு இல்லாம ஓகே. பாடுவாங்க, And ஆமா. இந்த பாட்டுமே வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட மூச்சு இல்லாம தான் பாடியிருப்பாரு. எஸ்பிபி தான் பாடியிருப்பாரு இந்த பாட்டும். ஓகே ஓகே So, ஓகே. நான் எனக்கு டக்குன்னு எனக்கு அதுதான் ஆமா, அந்த தோணுச்சு. பாட்டு ஒண்ணு இதுல இருக்குதான். லைட்டா டியூனுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டக்குன்னு எனக்கு தலையோட அந்த பாட்டு ஃபாஸ்டா வரனால அந்த அப்படி மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் இந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டார்டிங் கேட்டோன்னே ஏதோ அந்த நம்ம பாட்டி எங்கேயாவது கிளப்புக்கு எங்கேயா போச்சுன்னா அந்த டிஜே பண்ணுவாங்க தெரியுமா? நார்மலாக இருக்கிற சாங்க ஒரு பீட்லாம் போட்டு Yeah. பயங்கரமாக டிஜே பண்ணுவாங்க. எனக்கு அப்படி தான் எனக்கு தோணுச்சு ஸ்டார்டிங் எடுத்தோன்னே. அண்ட் சீக்வன்ஸுமே கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மொட்டை மாடியில் நடக்கிற ஒரு பார்ட்டிக்கான பாட்டி சீக்வன்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று ஒன்று பார்த்தேன் அப்படின்னா இதில் வந்து பாட்டு எழுதுறது வந்து அதர்வா எழுதிட்டு இருக்க மாதிரியும் இவர் வந்து அதை எடுத்துட்டு அவர் போய் பாடுறாரு. ஸோ அவங்க எழுதுன அந்த வரிகள் எல்லாத்தையும் அவங்க லவ்வர் அவங்க வந்து என்ஜாய் பண்ணுறாங்கங்கிறப்போ ஒரு லுக் விட்டார் பத்தியா, அது நல்லா இருந்துச்சு இல்லை? ஆக்சுவலாக வந்து மேபி அதான் நீ சொல்ற மாதிரி இது அதர்வா எழுதின லிரிக்ஸ். பட் வந்து நம்ம அவன் ஃப்ரெண்டு பாடுறாரு. வந்து பார்த்தோன்னா அவரோட ஆளுக்கு இது பிச் பண்ணிட்டாரு. ஆமா ஆமா. ஸோ பில்டப் போட்டு நான் அப்புறம் உனக்காக பாடுறேன் அப்படிலாம் மேபி எனக்கு முன்னாடி சீன் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மூச்சு விடாமலாம் உனக்காக நான் பாடுறேன்னு சொல்லியிருப்பார் போல. எஸ் எஸ். ஏன்னா எனக்கு வந்து அந்த இது வந்து நல்லா தெரிஞ்சு இவர் எடுத்து பாடுறப்போ வந்து கையடு அவங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கப்போ அதர்வா வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட்டான க்யூட்டான ஒரு லுக் கொடுத்தாரு. நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா அதர்வா டான்ஸ் அண்ட் ஆல்சோ கைடு அவங்க டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக சூப்பராக இருந்தது. அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமனோட அந்த க்யூட்டான ஒரு டான்ஸு அங்கங்கே ஒரு ஸ்டெப்பு போட்டு போயிட்டாரு. எஸ். அண்ட் ஓவராலாக ஒரு ஜாலியான ஒரு மொட்டை மாடி பார்ட்டி மாதிரி தான் அந்த சாங் இது பண்ணியிருக்காங்க. அண்ட் எந்த சீக்வன்ஸில் எப்போ வரப்போகுது அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. ஆனால் But எனக்கு enjoyable-ஆ என்னன்னா இருந்தது. இதே முரளி ஒன் சைட்லாம் இதெல்லாம் சொல்கிறாங்க. பட் இதுலேருந்து வந்த சாங் எல்லாமே ஒரு மாதிரி நல்ல ஜாலியாக இருக்குது. பாஸ்ட் ஒரு லவ் ஃபெயிலியர் சாங்லாம் ஒன்றுமே காணவே. அது மேபி பாட்டு மட்டும்தான் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். படத்துல வர சீன்ஸ் எல்லாம் மேபி நம்ம அள வைக்கிற மாதிரி இருக்கலாம், மைட் பி. ஏன்னா இது வந்து தெரியல. என்னன்னா ஒவ்வொரு கட்டத்துல ஒருத்தங்களை லவ் பண்றாரா என்னன்னு தெரியல, ஒவ்வொரு ஆமா, சுச்சுவேஷன்ஸ்ல. அந்த இதில் அப்போ ஸ்டார்டிங் எடுத்தோன்னா லவ் எல்லாம் சூப்பரா தானே இருக்கும், பயங்கர என்ஜாய் பண்ற மாதிரி இருக்காது. போக போக தான் வந்து பாத்தீங்கன்னா அது சக்சஸ் ஆகுதா ஃபெயிலியர் ஆகுதா அப்படின்றது. சக்சஸ் ஆச்சுன்னா அது வேற ஸ்டோரி, ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது வேற ஸ்டோரி. கரெக்டா? ஸோ அது மேபி அது சீக்வன்சஸ் மாறும். பட் இது வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த லவ் மூட்ல இருக்கும் போது இருக்கிற ஒரு சாங் அந்த மாதிரி தான் நம்ம நினைக்கிறேன். ப்ரப்போசிங் இருக்கிற சாங் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சது. அவர் ப்ரப்போஸ் பண்ணுவாரானே தெரியல ஒன் எனக்கு. சைட் லவ்ன்ற மாதிரி தான் இதய முரளி அப்படின்ற மாதிரி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பட் ஆனால் கண்டிப்பாக இது வந்து அதர்வாக்கு ஒரு நல்ல ஒரு படமாக அமையணும்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் சைட்லேருந்து கண்டிப்பாக வேண்டிக்கிறோம். அண்ட் அதர்வாவோட லுக்குமே நல்லா ஸ்மார்ட்டா யங்கா இருந்தாரு. ஒவ்வொரு இதுவும் காமிச்சிருப்பாங்க, ஒவ்வொரு டைம் பீரியட்லையும் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கெட்டப்பாக இருக்கட்டும், ஒரு காஸ்டியூமாக இருக்கட்டும், எல்லாமே சீரியஸாக சூப்பராக க்ரூம் பண்ணி செமையாக இது பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி ஸ்டோரி ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்க்ரீன் பிளே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக படம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி a blockbuster. அண்ட் நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பாக இதய முரளி டீமுக்கு நம்ம ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க. அண்ட் இந்த மூவியோட ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்கும் ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைபாவே தான் எனக்கு இருக்கு. ஸோ யா, ஸோ வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். Let it be positive for entire team. ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கட்டும் கண்டிப்பாக. அண்ட் இதோட ட்ரெய்லர் அண்ட் நெக்ஸ்ட் சாங்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நாங்கள் ரியாக்ட் பண்ணுவோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா
சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லும் நீங்கள் ஆல்ல வச்சிட்டிங்கன்னா எங்களோட வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த சாங் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அண்ட் ஆல்சோ முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு மனோஜ் சந்தியா vlogs அப்படின்னு சொல்லி இன்னொரு சேனல் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் கேம்ஸாக வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதுவும் என்ஜாய் பண்ணுவீங்க நம்பிக்கையோட இருக்கும். அண்ட் இதுக்கும் கீப் சப்போர்ட்டிங் கீப் கிவிங் யுவர் சப்போர்ட் கொடுப்பீங்க நம்பிக்கையோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ. பாய்.